வருமானம் அதிகரிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு ஏகப்பட்ட அவஸ்தைகள் 2023லேருந்து துலாம் ராசி நண்பர்களுக்கு பதவியில் சங்கடம், மேலதிகாரிகளால் குழப்பம், குழந்தைகளுடன் மனஸ்தாபம், இப்படி எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான சுப செலவுகள் இதெல்லாம் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தை கொடுத்து செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். ஸோ பூமி தொடர்பான அனைத்து தொழில், விவசாயம் மட்டும் இல்லாமல் விவசாயிகள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ், கன்சல்டன்ட்ஸ், வீடு கட்டி கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ், இந்த சித்தாள் வேலை பண்ணுறவங்க, மேஸ்திரி வேலை பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் நிறையா குடும்பத்தில் நிறையா சுப செலவுகள் ஏற்படும். ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. 2024ஆம் ஆண்டினுடைய துலாம் ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? எதிரிகளை வெல்லக்கூடிய ஆண்டாக இருக்கும். 8ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. ஆக்சுவலா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரி 8ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அவர் போய் மறையிறது நல்ல விஷயம்தான். பொதுவாக குரு மறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்கு குரு மறைவது யோகத்தை ஏற்படுத்தும். அதனால நன்மைகள் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு ஏகப்பட்ட அவஸ்தைகள் 2023லேருந்து சனி பயிற்சி 2023 ஜனவரி மாதம் நடந்தது. திருக்கணித பஞ்சாங்கம் நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கத்தில் 2023 டிசம்பரில் தான் நடந்தது. அந்த திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ஒரு சனி பயிற்சி ஏற்பட்டதுலேருந்து துலாம் ராசி நண்பர்களுக்கு பதவியில் சங்கடம், மேலதிகாரிகளால் குழப்பம், குழந்தைகளுடன் மனஸ்தாபம், இப்படி எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக துலாம் ராசி நண்பர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற காரணத்தினால பதவியில் தடைகளை ஏற்படுத்திட்டு இருந்தவங்க, இந்த நபர் தான் குறிப்பிட்ட நபர்னு தெரியும். கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் உங்களுக்கு யார் உங்களுக்கு குழி பறிக்கிறான்னு தெரியும். ஆனால் அந்த குழி பறிக்கக்கூடிய நபர் பவர்ஃபுல்லாக இருந்தார். இப்போ உங்களுக்கு அந்த பவர் வர்றதுனால அவரை நீங்கள் பழி வாங்க மாட்டீங்க. அவர் அப்படியே டம்மியாக ஆக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அவரை வென்று உங்களுடைய சிக்கல்களை தீர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். சுப செலவுகள் அதிகரிக்கின்ற வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்காக சுப செலவுகள், உங்களுடைய தொழில் ரீதியான சுப செலவுகள், இதெல்லாம் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தை கொடுத்து செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். யோகத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும் சார்? 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை. ஸோ பூமி தொடர்பான அனைத்து தொழில், விவசாயம் மட்டும் இல்லாமல் விவசாயிகள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ், கன்சல்டன்ட்ஸ், வீடு கட்டி கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ், இந்த சித்தாள் வேலை பண்ணுறவங்க, மேஸ்திரி வேலை பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும், வருமானத்தை தரும். ஏன்னா 2ஆம் இடத்தை 4ம் 2ஐயும் பார்க்குறாரு. 4ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் பூமி தொடர்பான அனைத்திலும் வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனால் பூர்வீக சொத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து விஷயத்தில் வழக்கு சார்ந்த செலவுகள் ஏற்படும். அது விஷயத்தில் மட்டும், இதில் சொந்த நிலம் வச்சுருந்தாலும் சரி, அடுத்தவங்களுடைய நிலத்தில் குத்தகை எடுத்து பண்ணாலும் சரி, நீங்கள் ஒருத்தர்கிட்ட குத்தகை எடுத்து வச்சுருக்கீங்க, அவங்களுக்கும் அவங்களுடைய பங்காளிக்கும் சண்டை அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி செலவுகளும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்குள்ளே எப்படி இருக்கும்? கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்க போகுது? கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு இருந்தார் 2024 மே 1ஆம் தேதி வரைக்கும். அதனால் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது, காரிய வெற்றி ஏற்படுத்திட்டு இருந்தது, நல்ல நண்பர்களை கொடுத்துட்டு இருந்தது. இப்போ குரு பயிற்சியாக இருக்கிறதுனால குடும்பத்தில் இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறையா குடும்பத்தில் நிறையா சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள், அதே மாதிரி நீங்கள் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய அங்காளி பங்காளி யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் அப்படின்னு கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஏன்னா துட்டு நிறையா புழங்குறது, பணம் புழங்குறதுனால எல்லாருக்கும் என்ன கண்ணை உறுத்தும், இவன்ட்டேருந்து எப்படி பணத்தை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்கள் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சினால இல்லை, உங்கள் கையால் வாங்கினா ராசிங்கிறதுனால உங்ககிட்டேருந்து ஒரு 100 ரூபாயாவது வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. தாராளமாக கொடுங்க. பணத்தை கொடுக்க 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 உங்களுக்கு பணம் ஜாஸ்தி வரும். ஸோ இதுதான் துலாம் ராசிக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய பரிகாரம். அப்போ வயதானவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்
ஆயுள் சம்பந்தமான, அதாவது உயிர் சம்பந்தமான ஏதாவது செலவு வந்ததுன்னா, அதாவது பெரிய பெரிய வியாதி வந்ததுன்னா அது கொஞ்சம் கடைசி வரைக்கும் போயிட்டு திரும்பி வர மாதிரி வரும். ஆனா உயிருக்கு பயம் கிடையாது. சரி, இப்போ துலாம் ராசியினுடைய அனுகூலங்கள் பார்த்தாச்சு. அப்படியே எதிர்மறையான விஷயங்களை சொல்லுங்க. எதிர்மறையான விஷயங்கள், நீங்கள் எதிரிகளை நிறைய உருவாக்கி வச்சிருக்கீங்க. அந்த எதிரிகளை வெல்றதுக்கு உண்டான முயற்சியில நீங்க அனுகூல பலன்களை ஏற்படுத்திக்கிட்டாலும் அந்த எதிரிகள் மனசுல காயம் ஏற்பட்டிருக்கும். அதனால அவர்களுடைய காயத்தை போக்கும் விதமாக அவர்களுடன் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி பண்ணணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அம்பாளை வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் வழிபாடு செய்வதன் மூலமாக, அதாவது துர்க்கை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய எதிரிகளால் ஏற்படுகின்ற அல்லது ஏற்படக்கூடிய சங்கடங்களை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முருகனுக்கு செவ்வரளி பூக்களால் மாலை கட்டி வழிபட வேண்டும். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் அதில் மாலையாட்டம் கட்டி, அதில் ஆல்ரெடி கடையில் கட்டி விற்கிறாங்க, அதை வாங்கி முருகனுக்கு சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்கள் பேரில் செவ்வாய்க்கிழமைக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் முருகனுக்கு. அதை பண்ணிட்டு வர்றதுனால எதிரிகளின் தொல்லை விலகும். முடிஞ்சதுன்னா இந்த வருஷத்தில், இந்த 2024 மேலேருந்து 2025 மேக்குள்ளார ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வருது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும்.